வானம் பார்த்த பூமியாகவே உள்ள தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் பாதி நிலத்தில் விதை விதைத்து மழைக்காக காத்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுற்றுப்பகுதிகளான சேவல்குளம், சண்முகாநல்லூரை பொறுத்தவரை பெரும்பாலான விவசாய நிலங்கள் வானம் பார்த்த பூமியாகவே உள்ளது. சங்கரன்கோவில் சுற்றுவட்டாரத்தில் எலுமிச்சை, பூக்கள் விவசாயம் பெருமளவில் செய்யப்படுகிறது. இதை தவிர நெல், பருத்தி, மக்காச்சோளம், கம்பு உள்ளிட்ட தானிய வகைகள் மற்றும் காய்கறி விவசாயம் மழை, கிணற்று பாசனத்தை நம்பியுள்ளது. இந்நிலையில் புரட்டாசி 1ஆம் தேதி முதல் மழை பெய்யும் என எதிர்பார்த்து காத்திருந்த விவசாயிகளுக்கு ஏமாற்றம் மட்டுமே கிடைத்ததாக வேதனை தெரிவித்தனர். ஆத்து பாசனமோ இல்லை ஏரி பாசனமோ இல்லை அணைகள் இருந்து தண்ணி திறந்து விடுற மாதிரி இந்த மாதிரி சூழல்கள் எதுவும் இல்லாமல் முழுவதுமே எங்களோட பருவமழையை நம்பி தான் எங்களோட விவசாய பணிகள்லாம் நடக்குது. ஆனால் இந்த முறை நேரத்தில் 3ஆம் தேதிக்கு நாங்கள் மழையை எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனால் 3ஆம் தேதிக்கு மழை பெய்யாமல் ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைச்சது. மழை பெய்யும் என எதிர்பார்த்து ஆண்டுதோறும் வழக்கமாக செய்யக்கூடிய விவசாய பணிகளை பாதி செய்தும் பாதி நிலங்கள் பணிகளை மேற்கொள்ளாமலும் இருப்பதாகவும் கூறினர். வழக்கமாக புரட்டாசி மாதத்தில் மழை பெய்யும் நினைச்சு நாங்கள் உழவடிச்சு வாய்க்காரை போட்டு ரெடி பண்ணி வச்சிருவோம். விதைச்சு மழை பெய்யாமல் முளைச்சு முளைக்காமல் நிற்கிது. அது உழவடிச்சு உழவடிக்காமையும் இருக்கு. அதனால மானாமரி இடம்லாம் அப்படியே கிடக்கு. உழவடிக்க முடியாம உளுந்து விதைச்சு அப்படியே கிடக்குது. இந்த ஆண்டு தங்களது வாழ்வாதாரத்துக்கான வருமானம் வருமா என்ற சந்தேகம் உள்ளதாகவும் மழையை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.